ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வர கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நம்ம பருப்பே சேர்க்க போகிறதில்ல. பருப்பு சேர்க்குற துவையல் நம்மளுக்கு எப்பயுமே சாப்பிட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படுது. புளி, காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வர கொத்தமல்லியை போட்டுக்கணும். நான் ஒரு கப்பில் ஒரு 3/4 அளவுக்கு நான் வர கொத்தமல்லியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வர கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் லேசாக வறுத்தோடனே பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா வறுப்படணும். அப்போ தான் கொத்தமல்லியோடைய பச்சை நெடி இருக்காது. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல நாக்குக்கு இதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளியும் சேர்த்துக்கிட்டேன். தேங்காவை நீங்கள் திருவி வேணாலும் போட்டுக்குங்க, இல்லை இந்த மாதிரி கீரியும் போட்டுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. ஃபுல்லாகவே இது வறுக்கிற வேலை மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. தாளிக்கிற வேலையெல்லாம் இல்லை. நம்ம அம்மியில் அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியை தெளித்து தான் அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சோம்னா சுவையான வர கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடும். ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் செட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.